இனிய வணக்கங்கள் பட்டோஸ். எல்லாரையும் தமிழ் வகுப்புக்கு வரவேற்கிறேன். நம்ம இன்டர்மீடியட் கோர்ஸ் முடிச்சாச்சு. சூப்பர் டூப்பரா முடிச்சிட்டீங்க. எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த தமிழ் கோர்ஸ் அடுத்த லெவல் வந்தாச்சு. அட்வான்ஸ் கோர்ஸ் உகரம். சரி, இதுல நம்ம இனி நிறைய விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது சாப்டர் 1.1, அதாவது யூனிட் 1 படித்தல், அதாவது பார்த்து படித்தல் தான். சரிங்களா? பார்த்து நம்ம ஒரு பாடத்தை படிக்க போறோம். அதே மாதிரி இந்த பாடத்துல உள்ள விஷயங்களை முதல்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், விவரிக்க போறேன். இந்த பாடம் என்ன சொல்லுது அப்படின்றத இத நல்லா கவனமா காது கொடுத்து கேளுங்க. சரிங்களா? கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த பாடத்தோட பெயரை சொல்லி அந்த பாடத்துல உள்ள அந்த பத்திகள், அந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா, அப்படியே நீங்க பார்த்து வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப போறீங்க. ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனி வாய்ஸா ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப போறீங்க. சரிங்களா? இப்போ நான் இப்போ ஒவ்வொரு பாடத்தையும் நான் உங்களுக்கு அது என்ன பாடம், அது என்ன சொல்ல வருதுன்றத உங்களுக்கு நான் விவரிக்கிறேன். சரிங்களா? கவனமா கேளுங்க. இப்போ முதல் பாடம் என்ன வந்திருக்கும் அப்படின்னா, செம்மொழி தமிழ். செம்மொழி தமிழ். தமிழ் பத்தி தான் முதல் பாடம். சரிங்களா? இங்க ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லையா, இவங்க யாரு அப்படின்னா, இவங்க பெயர் என்ன அப்படின்னா கவியரசி. சரிங்களா? இவங்க 7ஆம் வகுப்பு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இவங்களோட வகுப்பாசிரியர்னா யாரு? கிளாஸ் டீச்சர். அவங்க என்ன பண்றாங்கன்னா, செம்மொழி தமிழ் அப்படின்ற தலைப்புல ஒரு கட்டுரை எழுத சொல்றாங்க. சரிங்களா? எல்லாருமே கட்டுரை எழுதுறாங்க. இப்ப கவியரசி அவங்களோட கட்டுரை எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டுரைய படிக்கும்படி அந்த கவியரசிய அவங்கள எழுதின கட்டுரைய படிக்கும்படி அந்த ஆசிரியர் சொல்றாங்க. சரிங்களா? சொன்ன உடனே கவியரசி அவங்களோட கட்டுரைய படிக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மொழி அப்படின்னா என்னன்னு எழுதியிருக்காங்க. மொழினா என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லணும், உணர்த்தணும் அப்படின்னா அதுக்கு ஒண்ணு வேணும் இல்லையா, அதுதான் அந்த கருவிதான் என்னது, மொழி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? உலகத்துல நிறைய மொழிகள், பல மொழிகள் பேசுறாங்க. அவ அந்த பல மொழிகள்ல சில மொழிகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்பெஷல், அதாவது தனித்தன்மை, யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தனித்தன்மை வாய்ந்தது, தொன்மை வாய்ந்தது. தொன்மைனா என்னது, ரொம்ப பழமை வாய்ந்தது. அப்புறம் உயர் சிந்தனை. உயர் சிந்தனைனா என்னது, நம்மளுடைய சிந்தனைகளை உயர்த்தும்படி, தூண்டுறபடி இருக்கக்கூடியது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய மொழிகளை தான் என்னன்னு சொல்றாங்க, இந்த தகுதிகள். என்னென்ன தகுதிகள் இருக்கு? தொன்மை, தனித்தன்மை, உயர் சிந்தனை. இந்த மாதிரி தகுதிகள் இருக்கிற அந்த மொழிகளை என்னன்னு சொல்றாங்கன்னா செம்மொழிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ், சமஸ்கிருதம், லத்தீன், சீனம், கிரேக்கம், எபிரேயம், பெர்சியன் மற்றும் அரபிக். சரிங்களா? இந்த 8 மொழி இருக்கு இல்லையா, இந்த 8 மொழியும் செம்மொழி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதை தொடர்ந்து சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஒடியா. சரிங்களா? இந்த மொழிகள் இது இந்தியால பயன்படுத்தக்கூடிய மொழிகள். சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஒடியா இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம இந்திய அரசு, இந்தியன் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, செம்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இதை கவியரசி அவங்க எழுதியிருக்காங்க, அதை படிக்கிறாங்க. சரிங்களா? அதுல இந்த மொழிகள்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா தமிழ் தான் என்னது, மிக பழமையான மொழி. தொன்மைன்னா என்னது, பழமை. சரிங்களா? அடுத்தது இந்த தமிழ் என்னன்னு சொல்றாங்கன்னா, அந்த தமிழ் மொழி 3 முத்தமிழா இருக்கு. முத்தமிழ்னா என்னன்னா 3 தமிழா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு பிரிச்சிருக்காங்க. சரிங்களா?
இந்த தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறைய இலக்கண இலக்கியங்கள் இருக்கு. சரிங்களா? இந்த தமிழ்ல உள்ள இந்த தமிழை பத்தி இந்த உலகத்துக்கு முதல்ல வந்து தெரிவிச்சவர். அதுல உள்ள இலக்கண இலக்கியங்கள்லாம் சிறப்பானது, அது ரொம்ப பழமை வாய்ந்தது அப்படின்றத முதல்ல வந்து யார் வந்து உலகத்துக்கு வந்து தெரிவிச்சாங்க அப்படின்னா கால்டுவெல் அப்படின்ற ஒருத்தர் தான். சரிங்களா? இவர் வந்து வெளிநாட்டுக்காரர். அவர் தான் என்ன பண்ணார், தமிழோட சிறப்புகளை உலகத்துக்கு தெரிவிச்சார். அடுத்தது பரிதிமாற் கலைஞர், மறைமலை அடிகள், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தமிழை வளர்த்தாங்க. எப்படின்னா தமிழ்ல வந்து மற்ற மொழியோட வார்த்தைகள் எதுவும் கலக்காம தூய தமிழா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மொழிய வளர்த்தாங்க. சரிங்களா? அடுத்து தேவனைய பாவாணர், அவர் என்ன பண்ணாருனாக்கா அந்த மொழியோட சிறப்புகள் அது எவ்வளவு தொன்மை வாய்ந்தது, அதுல உள்ள இலக்கண இலக்கியங்களோட சிறப்புகள் அதெல்லாம் என்ன பண்ணாரு, எடுத்து மத்தவங்களுக்கு சொன்னார். சரிங்களா? அடுத்தது வந்து தமிழ் தமிழை பத்தி நல்லா, அதாவது அதனால ஈர்க்கப்பட்டன அட்ராக்ட் ஆன வெளிநாட்டு அயல் நாடுன்னு இந்த வெளிநாட்டு அறிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா தமிழை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்காக அதை பத்தின விஷயங்களை உலகம் முழுக்க அறிய செஞ்சாங்க இல்லையா, அதுக்கு இன்னும் சிறப்பு சேர்த்தாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா ஜி.யு. போப், கால்டுவெல், வீரமாமுனிவர் இவங்கெல்லாம். சரிங்களா? இதனால என்ன, இவங்களால இந்த உலகமே தமிழ் மொழிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை கொண்டாட ஆரம்பிச்சது. சரிங்களா? இப்ப வந்து நிறைய இப்போ தமிழ் மொழி வந்து ரொம்ப பழமையான மொழி, எவ்வளோ காலம் கடந்து வந்திருக்கும் இல்லையா, எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த தமிழ் மொழியோட அந்த தனித்தன்மை அப்படின்னு சொல்றது என்ன, கன்னித்தமிழ்னா என்னது, அதோட தன்மை, அதாவது எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறது. தமிழ்ல வந்து எந்த ஒரு கலப்படமும் இல்லாமையே அது என்ன ஆகுது, அது வந்து எப்பவுமே ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாவே விளங்குது. சரிங்களா? அதுல எந்த ஒரு மத்த மொழியோட வார்த்தைகள் கலப்படம் இல்லை, அது தனிச்சு விளங்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்ல, கனித்தமிழாவும் ஒளிர்கிறதுனா இப்ப வந்து தமிழ கம்ப்யூட்டர்லயும் பயன்படுத்துறாங்க இல்லையா, அதுக்கும் அது வந்து அந்த ஒரு சிறப்பும் இப்ப அதுக்கு இருக்கு. சரிங்களா? இப்படிப்பட்ட தமிழோட சிறப்பை உணர்ந்து நம்மளும் தமிழை படிப்போம். அதுல உள்ள இலக்கியங்கள் இலக்கணங்கள் அதெல்லாம் நம்ம வந்து படிச்சு மகிழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கவியரசி இந்த கட்டுரைய படிச்சு முடிக்கிறாங்க. உடனே படிச்சு முடிச்சோன்னா மாணவர்கள், அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, மாணவர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ற, கை தட்டி கவியரசிய ரொம்ப பாராட்டுறாங்க. இதுதான் அந்த பாடம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாடத்தோட பெயர் செம்மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல உள்ள அந்த பத்திகள் அந்த பேராகிராஃப்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்த்து அப்படியே வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? இது ஒரு தனி வாய்ஸா அனுப்பணும் இந்த ஒரு பாடத்தை. சரி, அடுத்த பாடம் போலாமா? அடுத்த பாடம் என்னன்னா இணையத்தில் தமிழ். இணையத்தில் தமிழ், இணையத்தில்னா என்னது, நம்ம யூஸ் பண்ற அந்த இன்டர்நெட் அதெல்லாம் இருக்குல்ல, அதுல எப்படி தமிழை பயன்படுத்துறோம் அப்படின்றதுதான் இந்த பாடப்பகுதி. இதுல 2 பேர் இருக்காங்க. ஒருத்தங்க யாருன்னா மணிமொழி. சரிங்களா? இவங்க பேர் மணிமொழி. இவங்க வந்து மணிமொழியோட அத்தை. சரிங்களா? அந்த மணிமொழி எங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க டெக்சாஸ்ல இருக்காங்க. டெக்சாஸ் டெக்சாஸ் எங்க இருக்குன்னா அமெரிக்கால இருக்கு. சரிங்களா? அவங்க டெக்சாஸ்ல இருக்காங்க, அமெரிக்கால டெக்சாஸ்ன்ற இடத்துல இருக்காங்க. அவங்க அத்தை எங்க இருக்காங்க அப்படின்னா சென்னையில, நம்மளோட இந்தியா தமிழ்நாட்டுல சென்னையில இருக்காங்க. சரிங்களா? அவங்க 2 பேரும் வந்து புலனம்னா என்னது, வாட்ஸ்அப்ல காணொளி அப்படின்னா என்னது, வீடியோ கால் காணொளியில பேசிக்கிறாங்க, கலந்துரையாடல். சரிங்களா? கான்வர்சேஷன், கலந்துரையாடல் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மணிமொழி வந்து அத்தை எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அத்தை என்ன சொல்றாங்க, நான் நல்லா இருக்கேன், ஆனா நீ ஒரு வாரமா என்கிட்ட பேசவே இல்லையே ஏன்னு கேக்குறாங்க. அதுக்கு மணிமொழி சொல்றாங்க, நான் வந்து வேற ஒரு வழி மூலமா உங்ககிட்ட வந்து நான் கான்டாக்ட் பண்றது சரிங்களா, தொடர்பு கொள்ள நினைச்சேன், ஆனா அது எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. உடனே அத்தை கேக்குறாங்க அது என்ன வழி அப்படின்றாங்க. உடனே மணிமொழி சொல்றாங்க, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட வந்து ஆங்கில மொழி, அதாவது இங்கிலீஷ்ல தான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த செய்தினா மெசேஜ் அனுப்பியிருக்கேன்.
இப்ப இந்த முறை நான் வந்து தமிழ்ல அனுப்புறதுக்கு முயற்சி செஞ்சேன். ஆனா எனக்கு அது எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்றாங்க. உடனே அத்தை சொல்றாங்க, இதுதான் உன் பிரச்சனையா? கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி தரேன்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர்ல கணினி கணினின்னா அந்த கம்ப்யூட்டர்ல தட்டச்சு அப்படின்னா நான் டைப் பண்றது. ஆங்கில எழுத்துக்கள் தான் இருக்கு. தமிழ்ல வந்து தட்டச்சு அதான் டைப் செய்யறதுக்கு எப்படி முடியும் அப்படின்ட்டு மணிமொழி கேக்குறாங்க. கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா என்னதான் இருக்கு? ஆங்கில எழுத்துக்கள் தான் இருக்கு இல்லையா? தமிழ்ல எழுத்துக்கள் இல்லையே, அதனால எப்படி பண்றதுன்னு கேக்குறாங்க. உடனே அத்தை சொல்றாங்க, நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அதாவது இடைமுகம் எழுத்துருக்கள், அது இன்டர்ஃபேஸ் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். அதை என்ன பண்ணணும், பதிவிறக்கம்னு டவுன்லோட் செஞ்சுக்கணும். அது அவைலபிளா இருக்கு. சரிங்களா? அது என்ன பண்ணணும், நீங்க டவுன்லோட் செஞ்சீங்கன்னா அந்த ஃபாண்ட் கிடைச்சிரும். இந்த எழுத்துருக்கள் சரிங்களா? எழுத்துருக்கள் ஃபாண்ட் என்னன்னது எழுத்துருக்கள் அது கிடைச்சிரும். அதை பயன்படுத்தி தட்டச்சு அதான் அந்த டைப் செய்யலாம் அப்படின்றாங்க. இன்னும் மணிமொழி அப்படியா, எனக்கு தமிழ்ல டைப் பண்ண தெரியாது, எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்றாங்க. தமிழ்ல டைப் பண்ண தெரியாது, தட்டச்சு செய்ய தெரியாதுன்றாங்க. உடனே அத்தை சொல்றாங்க, அதனால என்ன, நீ ஒலிப்பு முறை பொனாட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது ஆங்கிலத்தில் அதாவது இங்கிலீஷ்ல என்ன பண்ணும், அம்மான்னு இங்கிலீஷ்ல டைப் பண்ணீங்கன்னா அதுவே என்ன ஆயிடும், தமிழ்ல அம்மான்னு மாறிடும். அதுதான் என்னன்னு சொல்றாங்க, பொனட்டிக். சரிங்களா? பொனட்டிக் முறை அதாவது ஒலிப்பு முறை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? முயற்சி செய்ய அப்படின்னு சொல்றாங்க. உடனே மணிமொழி சொல்றாங்க, ஓ கண்டிப்பா முயற்சி செய்யறேன், ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். ஐயம்னா என்னது, சந்தேகம், டவுட். சரிங்களா? என்ன சந்தேகம்னு அத்தை கேக்குறாங்க. அதுக்கு மணிமொழி சொல்றாங்க, நான் ஒலிப்பு முறை பொனட்டிக் அந்த முறையை பயன்படுத்தி தமிழ்ல தட்டச்சு செஞ்சா அது உங்களால படிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து அத்தை சொல்றாங்க, நீ வச்சிருக்கிற எழுத்துரு அந்த ஃபாண்ட் இருக்கு இல்லையா, அது என்னிடத்தையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா மொழிகளுக்கு ஒருங்குறி அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அதான் யூனிகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருங்குறினா யூனிகோட். தமிழுக்கும் இப்ப இருக்குது, அதனால கவலை இல்லை அப்படின்றாங்க. தமிழ் ஒருங்குறினா என்னன்னு கேக்குறாங்க. அந்த யூனிகோட் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க, இது வந்து கணினியில தட்டச்சு செய்யறதுக்கு பொதுவான எழுத்துருன்னு ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? முன்னாடி முன்னாடி எல்லாம் பொதுவான எழுத்துருன்னு ஒண்ணு இல்ல. நம்ம எந்த எழுத்துரு பயன்படுத்துறோமோ அதை வந்து என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு அதையும் அனுப்பணும். அப்பதான் அடுத்தவங்களால நம்ம என்ன அனுப்பியிருக்கோன்றத படிக்க முடியும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. அந்த யூனிகோடு அந்த எழுத்து அந்த ஒருங்குறி எழுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அது கண்டுபிடிச்சதுனால யார் வேணா இணையம்னா அது இன்டர்நெட், அதுல இருந்து இலவசமா பதிவிறக்கம் அதாவது டவுன்லோடு செஞ்சுக்கலாம். அதனால வந்து தட்டச்சு செய்யறது தமிழ்ல ரொம்ப எளிது அப்படின்னு சொல்றாங்க. நீ இப்ப கத்துக்கிட்டல்ல அப்படின்றாங்க. உடனே மணிமொழி சொல்றாங்க, ஆமா ரொம்ப நன்றின்றாங்க. ஆனா அத்தை சொல்றாங்க, அம்மாவையும் அப்பாவையும் கேட்டதா சொல்லு, திரும்ப நம்ம வந்து தொடர்பு கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த பாடம். நீங்க வந்து இந்த பாடத்தோட தலைப்பு இணையத்தில் தமிழ். இந்த பாடத்தோட தலைப்பை என்ன பண்ணணும் சொல்லிட்டு, இத வந்து இந்த கான்வர்சேஷன் இந்த கலந்துரையாடலை அப்படியே நீங்க பார்த்து அப்படியே வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி நீங்க அனுப்பணும். சரிங்களா? சரி, இப்ப அடுத்த பாடத்துக்கு நம்ம போறோம். அடுத்த பாடம் என்னது, புறநானூற்றில் மேலாண்மை திறன். இது ஒரு கற்பனை நாடகம். புறநானூற்றில் மேலாண்மை திறன். புறநானூறு அப்படின்னா என்னன்னா, இது வந்து தமிழ்ல 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு நூல் தான் என்னது, புறநானூறு. இது என்ன பண்ணும்னா நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்க்கை முறை, பண்பாடு அதாவது கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல். அந்த நூல்ல மேலாண்மை திறன் என்னதுன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். அதாவது இப்ப மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ், அதாவது இப்போ ஒரு லீடர் இருக்கார் அப்படின்னா, சரிங்களா, ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்னா அவர் எப்படி தனக்கு கீழே உள்ள எல்லாத்தையும் கரெக்டான வழியில கொண்டு போறாரு,
சரிங்களா? கரெக்டான வழியில எல்லா விஷயங்களையும் கொண்டு போறாரு. தனக்கு கீழே இப்ப உதாரணமா இப்ப வந்து இப்ப கவர்மெண்ட் இருக்குன்னா அவங்க வந்து எப்படி வந்து அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்கள சரியான முறையில வழி நடத்துறாங்க, மக்களை எப்படி வந்து மக்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு எல்லா விஷயங்களும் நிறைவேத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க, மேலாண்மை, மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திறன், அதை பத்தி தான் இந்த புறநானூறுல சொல்லியிருக்கு. சரிங்களா? இது ஒரு கற்பனை நாடகம் தான். இப்ப நாடகத்துல காட்சி 1 யார் யார் அந்த நாடகத்துல இருக்காங்க அப்படின்னா அரசர், அமைச்சர் 2 பேரும் இருக்காங்க. இடம் என்னன்னா அரண்மனை. இப்ப அமைச்சர் வந்து அரசரை வணங்குறாரு. உடனே அரசர் சொல்றாரு, நம்ம மக்கள் கிட்ட புதுசா வரி வசூலிக்க சொன்னேனே செஞ்சீங்களான்னு கேக்குறாங்க. சரிங்களா? வரின்னா என்னது? டாக்ஸ். உடனே அமைச்சர் வந்து அமைதியாவே இருக்காரு. உடனே அரசர் கேக்குறாரு, ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? வரி வசூலிச்சிங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. வரி வசூல்னா டாக்ஸ், அந்த டாக்ஸ் கலெக்ட் பண்றது, வசூலித்தல்னு கலெக்ட் பண்றது. செஞ்சீங்களா இல்லையான்னு கேக்குறாங்க. உடனே அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா, போன மாசம்தான் நம்ம புதுசா ஒரு வரி போட்டோம். திரும்ப உடனே வரி கேட்டா மக்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேக்குறாங்க. வரின்னா என்னது? மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்குறது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க, அரசுக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்குறது. சரிங்களா? மக்கள் சம்பாதிக்கிற பணத்துல இருந்து ஒரு பகுதி என்ன சொல்றது, நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறது. இப்ப நம்ம இந்தியாலயே பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாலும் என்ன பண்ணணும், நீங்க அதுக்கு தனியா சாப்பிட்டதுக்கு பணம் கொடுத்தது இல்லாம டாக்ஸ்ன்னு ஒண்ணு தனியா பணம் கட்டணும். எங்கேயாவது போய் ட்ரெஸ் வாங்குனீங்கன்னா அது ட்ரெஸ் காசு இல்லாம எக்ஸ்ட்ரா அந்த வரின்னு ஒண்ணு தனியா கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். இப்படி எல்லாத்துக்குமே அதேதான் இங்கேயும். இந்த அரசர் என்ன சொல்றாரு, மக்கள் கிட்ட போய் அவங்க சம்பாதிச்ச பணத்துல இருந்து கொஞ்சம் காசை கவர்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கன்றாங்க. உடனே இந்த அமைச்சர் என்ன போன மாசம்தான் ஒரு வரி போட்டோம், திரும்ப ஒரு வரி போட்டா திரும்ப மறுபடியும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணா மக்கள் என்ன செய்வாங்க அந்த வரி வசூலிச்சா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அரசர் சொல்றாரு, நான் சொன்ன கட்டளைன்னா ஆர்டர், அதை வந்து நிறைவேற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்க என்னை எதிர்த்து கேள்வி கேட்காதீங்க அப்படின்றாரு. உடனே அமைச்சர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மெதுவா தலையசைச்சிட்டு போயிடுறாரு. அந்த காட்சி முடிஞ்சிடுச்சு. இது காட்சி 2. இதுல பாத்தீங்கன்னா யார் யார் அதே அரசர், அமைச்சர் இருக்காங்க. ஆனா இடம் வேற. என்ன இடம்? காட்டுப்பகுதி. அரசர் என்ன பண்றாங்க, அரசர் என்ன சொல்ற, நகர்வலம் போலாம் அப்படின்றாரு. நகர்வலம்னா அந்த ஊரை போய் சுத்தி பார்த்துட்டு வர்றது. சரிங்களா? மக்கள் எப்படி இருக்காங்க, எல்லாம் எப்படி இருக்குன்னு. உடனே அமைச்சர் வர அரசேன்னு போறாங்க. 2 பேரும் குதிரை மேல ஏறி எங்க போறாங்க, நகரம் நகரத்தை சுத்தி பார்த்துட்டு அப்புறம் காட்டு பகுதிக்கு போயிடுறாங்க. போனா அங்க ஒரு யானை இருக்கு. அந்த அரசர் வந்து ஒரு யானை, காட்டு யானை இருக்கு பாருங்க அப்படின்றாங்க. உடனே அமைச்சர் சொல்றாரு, ஆமா, நல்ல வளர்ந்த யானை அது. அது என்ன செய்யுது பாருங்க அரசே அப்படின்றாரு. ஆனா அரசர் சொல்றாரு, அது என்ன செய்யுது, அந்த நிலத்துல உள்ள பயிர்களை, உணவு பயிரை சாப்பிடுது, மேய்கிறது. அப்படின்னா என்னது, அதை சாப்பிடுது. சரிங்களா? உடனே அமைச்சர் சொல்றாரு, ஆமா அரசே, ஆனா நல்லா கவனிங்க, அது வாயால சாப்பிடுற உணவை விட அது கால்ல மிதிப்பட்டு அழியிறது தான் அதிகமா இருக்கு அப்படின்றார். சரிங்களா? அந்த யானை போய் அந்த ஒரு வயல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வயல்னா என்னது? ஃபீல்டு. அதுல போகும்பொழுது என்ன ஆகும், அங்க வந்து அரிசி விளைஞ்சிருக்குன்னா அதுல வயல்ல இறங்கி போகும்போது அது கால்ல நிறைய அந்த வயல்ல இருக்கிற அரிசி, அந்த இதெல்லாம் என்ன ஆகும், மிதிப்பட்டு எல்லாம் வீணாகும் இல்லையா? அது கொஞ்சம் சாப்பிடும், மீதி எல்லாம் அது கால் எவ்வளவு பெரிய காலு, மிதிப்பட்டு எல்லாம் என்ன ஆயிடும், அழிஞ்சு போயிடும். அந்த செடியே அழிஞ்சு போயிடும் இல்லையா? அந்த அரிசி எல்லாம் வேஸ்டா போயிடும் இல்லையா? அததான் அந்த அமைச்சர் வந்து சுட்டி காட்டி சொல்றாரு. உடனே அரசர், ஆமா, அந்த முரட்டு யானைக்கு யாரு வந்து எடுத்து சொல்றது அத போய், நீ சாப்பிடுறத விட நீ உன் காலால மிதிப்பட்டு நிறைய வேஸ்ட் ஆகுது, வீணா போகுதுன்னு யார் போய் அதுக்கு சொல்றது அப்படின்றாங்க. சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்றாங்க, அது யார் அரசர் சொல்றாரு சொல்லிட்டு அரசரும் அமைச்சரும் அரண்மனைக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அங்க வந்து பட்டத்து யானை, அதான் அரண்மனையில பட்டத்து யானைன்னா என்னது, அரண்மனையில ஒரு யானை இருக்கும். சரிங்களா?
அந்த யானைக்கு என்ன பேருனா பட்டத்து யானை அப்படின்னு பெயரு. சரிங்களா? அது வந்து அரசர்கள் அந்த யானை மேல உட்கார்ந்துதான் அதாவது பட்டம் பட்டம் அதாவது அரசர்கள் வந்து பதவி ஏற்ற உடனே அந்த யானை மேல ஏறிதான் என்ன பண்ணுவாங்க, நகர்வலம் வருவாங்க. அதனால அதுக்கு பேர் என்னன்னா பட்டத்து யானை. அரசர் பட்டம், அரச பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கிடைச்ச உடனே அந்த அரசர் அந்த யானை மேலதான் போய் வருவாங்க. அதனால அதுக்கு பேர் பட்டத்து யானை. அந்த யானையை வந்து காமிச்சு இந்த அமைச்சர் சொல்றார், நம்மளோட பட்டத்து யானை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு, தந்தம்லாம் நிலா போல இருக்கு, பிறை நிலா போல. அது ஆனா எப்படி வந்து உணவு வந்து வீணாக்காம சாப்பிடுது பாருங்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஏற்கனவே அந்த காட்டு யானை என்ன பண்ணுச்சு, சாப்பிட்டுச்சு, ஆனா காலால மிதிச்சு உணவை வீணாக்குச்சு. ஆனா பட்டத்து யானை என்ன பண்ணுது, சாப்பாடை வீணாக்காம அழகா சாப்பிடுது, அது கால்ல எதுவுமே மிதிப்படல. உடனே அரசர் சொல்றாரு, ஆமா, அதுக்கு காரணம் என்னன்னா இந்த யானை பாகன் சொல்லுவாங்களே, யானையை பாத்துக்கிறவங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த உணவை வந்து கரெக்டா யானையோட வாயில போற மாதிரி அது சிந்தாம சிதறாம கொடுக்குறாங்க. அதனால உணவு உணவு என்ன பண்றது இல்ல, வீணாக போறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அமைச்சர் சொல்றாரு, ஆமா அரசே, அப்ப பட்டத்து யானை இப்படி சாப்பிட்டுச்சுன்னா நம்ம வந்து ஆஹ் கொஞ்சம் நெல்லா இருந்தாலும் அதுக்கு பல நாள் உணவாகும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அரசர் வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து அரசர் ஏதோ ஒரு சிந்தனையில ஆழ்ந்துட்டாரு. உடனே வந்து அமைச்சர் சொல்றாரு, அரசே வந்து எனக்கு வந்து ஒரு பாட்டை நினைவுபடுத்துது. நம்ம கண்ட இந்த காட்சி, காட்டு யானைக்கும் பட்டத்து யானைக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அந்த இது இருக்கு இல்லையா, வித்தியாசம். காட்டு யானை அதுவா போய் வயல்ல மிதிச்சு அதை சாப்பிடும் பொழுது நிறைய வேஸ்ட் ஆகுது, வீணாகுது. அதுவே பட்டத்து யானை வந்து யானை பாகன் என்ன பண்றாங்க, அதுக்கு உதவுறாங்க. உதவி அந்த யானைய சரியான முறையில சாப்பாடு சாப்பிடுறதுக்கு வழி நடத்துறாங்க. அதுதான் மேலாண்மை. சரியான முறையில அந்த யானை வந்து சாப்பாடை வீணாக்காம சாப்பிடுறதுக்கு வழி நடத்துறாங்க. அதனால என்ன ஆகுது, உணவு பொருள் வீணாகிறது இல்ல, உணவு பொருளை சேமிக்க முடியுது. சரிங்களா? இத வந்து பார்க்கும் பொழுது அந்த அமைச்சருக்கு புறநானூறுல உள்ள ஒரு பாடல் நினைவு வருது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அரசர் சொல்றாங்க, ஆமா, அந்த பாட்டுல என்ன சொல்லியிருக்குன்னா, மக்களை வருத்தி அவங்கள்ட்ட இருந்து வரிய வாங்கி, சரிங்களா, அவ அவங்கள அவங்கள வந்து துன்பப்படுத்துறது, அதான் மக்களை வந்து கஷ்டப்படுத்தி அவங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அந்த பணத்தை என்ன பண்றது, அவங்கள வந்து ரொம்ப இது பண்ணி கட்டாயப்படுத்தி அதை வந்து அவங்க அந்த பணத்தை வரியா வாங்குறது. இதனால என்ன ஆகும், அந்த மக்களும் கஷ்டப்படுவாங்க, துன்பப்படுவாங்க. அப்ப என்ன ஆகும், நாட்டுலயும் என்ன ஆகும், பெருசா வளர்ச்சி இருக்காது. நாட்டுல ஏற்கனவே இருக்கிற செல்வங்கள் எல்லாம் என்ன ஆயிடும், அந்த வளம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். எப்படி வந்து அந்த யானை வந்து காலால மிதிச்சு அந்த உணவுப் பொருளை வந்து அழிச்சுது, அந்த மாதிரி இந்த நாட்டுல உள்ள வளமெல்லாம் அழிஞ்சு போயிடும். சரிங்களா? எப்ப இது நடக்கும்னா மக்களை வருத்தி அவங்கள துன்பப்படுத்தி அந்த வரியை வசூலிக்கும் போது. சரிங்களா? அப்படி இல்லாம மக்களோட அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கன்றத பார்த்து அதுக்கேத்த மாதிரி குறைஞ்ச அளவுல வரி போட்டு எல்லாம் செஞ்சா மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. நாடும் எப்படி இருக்கும், நல்லா வளமா இருக்கும். எப்படி அந்த பட்டத்து யானை வந்து உணவை வந்து வீணாக்காம சரியா சாப்பிடுறதுக்கு அந்த பாகன் உதவி செஞ்சாங்க, அதே மாதிரி இந்த அரசர் என்ன பண்ணணும், மக்களை நல்ல முறையில ஆட்சி செஞ்சு, சரிங்களா, அந்த பாகன் வந்து எப்படி அந்த யானையை வழி நடத்துறாங்க உணவு சாப்பிடுறதுக்கு, அதே மாதிரி ஆஹ் அரசர் தான் என்ன பண்ணணும், மக்களை நல்ல முறையில வழி நடத்தி நாட்டோட வளம் குறையாம, அதே சமயம் மக்களை ரொம்ப துன்பப்படுத்தி வரி வசூலிக்காம அந்த நாட்டை வளம் உள்ளதா மக்களை மகிழ்ச்சியோட ஆட்சி செய்யணும். அப்பதான் அந்த நாட்டோட வளம் என்ன ஆகும், பெருகும். சரிங்களா? இதுதான் ஒரு அரசனுக்குள்ள மேலாண்மை திறன். இதுதான் அந்த புறநானூறு பாடல் சொல்லுதுன்னு அரசரே என்ன பண்றார், அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்றார். சொன்ன உடனே அமைச்சர் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆமா அரசே, இதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நம்ம அரண்மனைக்கு போவோம், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, சந்தோஷம் அப்படின்றாங்க. சரிங்களா? இதுதான் இந்த பாடம்.
நீங்க என்ன பண்ணா அந்த பாடத்தோட பெயர் புறநானூற்றில் மேலாண்மை திறன் கற்பனை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல உள்ள அந்த அந்த கலந்துரையாடல் என்ன பண்ணணும் அப்படியே நீங்க வாசிச்சு படிச்சு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? சரி, இப்ப இந்த பாடம் முடிஞ்சது. அடுத்த பாடம் வீர சிறுவன். வீரம் அப்படின்னா என்னன்னா அந்த பிரேவ், கரேஜ். இந்த சிறுவன் என்ன அப்படி ஒரு பிரேவ், அதாவது வீரமான செயல் என்ன செஞ்சாங்க அப்படின்றதுதான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். இது ஹாலந்து நாடு. ஹாலந்து அப்படின்ற ஒரு கண்ட்ரி. சரிங்களா? அந்த ஹாலந்து நாட்டுல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது கடல் இல்லையா? இந்த கடலை ஒட்டி அந்த கிராமம் இருக்கு. இந்த கிராமம் இந்த கடல்ல இருந்து ரொம்ப உயரமாலாம் இல்ல. ரொம்ப இந்த கடல் மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லெவல். சரிங்களா? அதை விட இது என்ன இப்ப எப்படி இருக்குன்னா உயரம் குறைவா தான் இருக்கு. குறைவா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த கடல் தண்ணி இந்த கிராமத்துக்குள்ள அடிக்கடி உள்ள வந்துரும். உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆயிடும், வீடெல்லாம் மூழ்கிடும் இல்லையா? அதனால இந்த கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு தடுப்பு சுவர், இது தடுப்பு சுவர் இதை கட்டினாங்க. அதுக்கு பேர் என்னன்னா டைக்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த தடுப்பு சுவருக்கு டைக்ஸ்ன்னு பேர் வச்சாங்க. சரிங்களா? அந்த கிராமத்துல ஒரு பையன் இருந்தான். சரிங்களா? அந்த பையன் தான் அந்த வீர சிறுவன். அவன் பேர் என்னன்னா பீட்டர். அவன் என்ன பண்ணானா ஒரு நாள் தன்னோட ஃப்ரெண்ட், நண்பன் நண்பன் வீட்டுக்கு, ஃப்ரெண்டு, நண்பன்னா ஃப்ரெண்டா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த டைக்ஸ், இந்த தடுப்புச்சுவர் வழியா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதை போறாங்க பாருங்க. சரிங்களா? போயிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த கிராமத்தோட அழகை ரசிக்கிறாங்க. ரசிச்சு இந்த கடலை பார்த்து சொல்றாங்க, என் கிராமம் எவ்வளவு அழகா இருக்கு. நீ ஏன் என் கிராமத்துக்கு தீங்கு செய்ய நினைக்கிற? ஏன் என் கிராமத்துக்குள்ள வர அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேட்டுக்கிட்டே வரும் பொழுது ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த தடுப்பு சுவர், இந்த டைக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒரு ஓட்டை விழுந்து தண்ணி லீக் ஆயி, அதாவது தண்ணி கசியுது. கசியுதுன்னா அந்த லீக் ஆயிட்டு இருக்கு, கசிஞ்சிட்டு இருக்கு. உடனே யாரா இருக்கீங்களா, உதவிக்கு வாங்க. அந்த சுவற்றுல தடுப்பு சுவர்ல ஓட்டை போட்டு தண்ணி கசிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கூப்பிடுறாங்க. யாருமே வரல உதவிக்கு, யாருமே அங்க இல்ல. உடனே இந்த பையனே என்ன பண்ணாங்க, யோசிச்சு ஒரு குச்சை எடுத்து அந்த ஓட்டைய அடைக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணுவோம், அப்பயும் அந்த தண்ணி நிக்கல, கசிஞ்சுகிட்டே தான் இருக்கு. உடனே என்ன பண்றாங்கன்னா தன்னோட கையோட விரலை வச்சு அந்த கையை எடுத்து அப்படியே அந்த ஓட்டைய அடைக்கிறாங்க. அப்படி அடைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா தண்ணி கசியல. சரிங்களா? இப்படியே விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா என்ன